நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விவாதிப்பதற்காக இந்த அமர்விலே காத்திருக்கிறோம். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டுடைய மத்திய பட்ஜெட்டுடைய அறிவிப்புகளும் அதற்கு எதிர்ப்புகளும் பிரதமர் மோடியினுடைய தலைமையிலே 3வது முறை வெற்றி பெற்று கடந்த 23ஆம் தேதி நேற்றைய முன்தினம் பட்ஜெட் வெளியானது. அந்த பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகளை நிதி அமைச்சர் வெளியிட்டார். இவற்றினுடைய எதிர்க்கட்சிகள் பல முரண்பட்ட கருத்துக்களை தங்களிடத்திலே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் ஒரு குறிப்பிட்ட சாராரை, ஒரு குறிப்பிட்ட மாநில மக்களை அல்லது மாநில அரசியல் தலைவர்களை மட்டும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக அல்லது ஆட்சியில் இருக்கக்கூடிய அவர்களை துரிதப்படுத்தி தங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கை மேற்கொள்வதாக விமர்சனங்கள். இந்த விமர்சனத்தை தொடர்ந்து அவர்களுடைய எதிர்முறை கருத்துக்கள், நிதி அமைச்சருடைய கருத்துக்கள், உண்மையிலேயே இந்தியாவினுடைய இந்த பட்ஜெட் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறதா, ஏழைகளுக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கும் அவற்றில் ஒதுக்கீடுகள் இருக்கின்றதா, புதிய பாதையில் அவைகள் பயணிக்கின்றதா, எதிர்க்கட்சிகளுடைய இந்த போராட்டம் நியாயமானதானா, பல்வேறு விஷயங்கள் தூங்கியிருக்கிறது. கேட்போம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் திரு லெனின் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். ஐயா அவர்களை நான் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பன்முக தன்மையோடு ஐயா எம் குமார் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் வலதுசாரி சிந்தனையாளர் நித்யானந்த ஐயா அவர்களும், வழக்கறிஞர், அரசியல் பிரமுகர், விமர்சகர் திரு பாண்டியன் அவர்களும் கூட எம்மோடு இணைகிறார். அவர்களையும் நான் வரவேற்கின்றேன். குமார் சார், நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா 2 முறை ஆட்சியிலிருந்து 3வது முறை, முதற்கட்ட கருத்து. அதாவது இன்னைக்கு இந்த பட்ஜெட்டை பற்றி நிறைய விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் விமர்சித்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை, பெரிய ஏமாற்றம் அளிக்கிறது என்று சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாமல் 27ஆம் தேதி நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட நான் கலந்து கொள்ள போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார். அதை நான் ரொம்ப துரதிருஷ்டவசமானது என்று நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் 2004லேருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸோட திமுக கூட்டணியில் இருந்தது. எத்தனை முறை தமிழ்நாடுங்கிற பெயரை வந்திருக்கு, எவ்வளவு அவங்க அறிவித்த அந்த 10 ஆண்டு 2004லேருந்து 2014 வரைக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா மொத்தமே 8054 கோடி தான். நான் ஆண்டு வாரியாக சொல்ல முடியும். நான் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஆண்டு வாரியாக எந்த ஆண்டு எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறத அந்த 10 ஆண்டுலேயே ஒரு 3 டேர்ம் தமிழ்நாடு பேரை சொல்லியிருக்காங்க. ஒரு 54 கோடி, ஒரு 87 கோடி, 870 கோடி, ஒரு 300 கோடி, இப்படி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டில் 2021-22 அதுக்கு முந்தின பாஜக 14லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,05,150 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறது தமிழ்நாட்டுக்கு. அப்போது இப்போ இந்த முதல்வர் சொல்கிறது பொய்ன்னு ஆகி போயிருந்தா இல்லையா பப்ளிக்கில்? கண்டிப்பாக. அப்போ இதை பற்றி அவங்க கவலைப்படுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் அன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்த அன்று நான் அன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில் பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்கும்போதே நான் இதை சொன்னேன். சொல்லியிருக்கிறது முதல்வர் சொல்கிறது, முதல்வருங்கிறவர் இந்த நாட்டுடைய முதல்வர், எல்லாத்துக்கும் அவர் தான் முதல்வர். அவர் சொல்கிற நியூஸை நான் மீடியாவை குறை சொல்லலை. ஆனால் மீடியா அதை கேட்கணும். ஏன்னா மீடியா எல்லா அப்டேட் இருக்கும், மீடியாட்ட எல்லா அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஐயா குமார்ட்ட நான் கேட்குறேன், தமிழ்நாடு மட்டுமல்ல, தெலுங்கானாவுடைய ரேவந்த் ரெட்டி, சித்தராமையா, ஹிமாச்சலுடைய சுக்வீந்தர் சிங், மார்க்சிஸ்டுடைய பிரணாப் விஜயன், அது மட்டும் இல்லாமல் ஜார்க்கண்டுடைய ஹேமந்த் சோரன் மற்றும் பஞ்சாபுடைய மம்தா பானர்ஜி அவங்க அறிவிக்கவில்லை என்று வந்தது, இப்பொழுது அறிவித்தார் என்று சொல்கிறார். அதாவது எல்லாருமே எதிர்ப்பு எண்ணம் கொண்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்படித்தானே சொல்ல முடியும். வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? எல்லாரும் கூட்டத்தோட கோயந்த போட்டு தானே ஆகணும். அந்த அளவில் சொல்கிறாங்களே தவிர, இப்போ நீங்கள் இந்த திட்டத்தில் இந்த பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கி இருக்கிறது 1.52 லட்சம் கோடி. சரி, இது வரைக்கும் யாராவது இந்திய அரசாங்க வரலாற்றில் இருந்ததா? கிடையாது. ரயில்வேக்கு 2.40 லட்சம் கோடி.
அதே போல் நீங்கள் ராணுவ பாதுகாப்புன்னு நமக்கு சம்மந்தம் இல்லாதங்க மாதிரி நம்ம நிறைய பேர் பேசுவாங்கங்க. 6 லட்சம் 4.52 லட்சம் கோடி, இல்ல 6 லட்சம் கோடி, பெரிய மிகப்பெரிய அமௌண்ட். இதுக்கு முன்னாடி 2.85 தான் இருந்துச்சு, இப்போ டபுள் ஆக்கிட்டாங்க, பண்ணிருக்காங்க. அதே போல இப்ப பல விஷயங்களை ஒவ்வொரு விஷயங்களும் இந்தியாவுக்கு 28+8 36 மாநிலங்கள் இருக்கின்றால் அரசாங்கத்தின் மூலமாக வெளியிடக்கூடிய மத்திய பட்ஜெட் அத்தனை மாநிலத்துக்கும் சம்பந்தப்பட்டது தவிர. அது நான் என்ன கேட்குறேன், இப்போ சரிதான், ஒரு கூட்டாட்சியில் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் ஈக்குவலாக கொடுக்கணும். இப்போ 60,000 கோடியை பீகாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம். அப்படி இது நம்ம அமராவதிக்காக ஒரு மிகப்பெரிய ப்ரிவிலேஜ் ஃபண்டிங் உள் மாவட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கு. இப்போ தமிழ்நாடு வந்து திமுகவுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட மாவட்டம் அல்ல. பல மக்கள், பல சாதிகள், பல இனக்குழுக்கள், பல்வேறு தொடர்புடையவர்கள், அதுக்காக அதை வந்து அப்படி ஒதுக்கிறதாங்கிற பொது கேள்விக்கு என்ன பதில்? அதாவது இது குஜராத்லையும் அப்படி நடந்திருக்கு, ராஜஸ்தானில் நடந்திருக்கு, மகாராஷ்டிராவுக்கு நடந்திருக்கு. ஒரு தடவை கொடுக்கலன்னா இன்னொரு வாட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இருக்கிற சமையலை சாதத்தை வச்சு தான் எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுக்கணுமே தவிர ப்ரியாரிட்டின் பேசிஸில் அதைத்தான் ஐயா கேட்குறோம். இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கணும், பகிர்ந்துனா எல்லாத்துக்கும் பகிர்ந்தா என்னென்ன தேவையா, எந்தெந்த மாநிலத்துக்கு எது அவசியமாக தேவை. இப்போ சந்திரபாபு நாயுடு கூட்டணியிலிருந்து ஏன் விலகினார்? பாஜக கூட்டணியில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு கொடுக்கலாங்கிறதுக்காகவே விலகினார். 2018 விலகினார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? இவர் அதுக்கப்புறம் வந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்? அறிவிச்சதோடு நின்றதை தவிர வேறு எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணலை, அதை ஒன்றுமே பண்ணலை. இப்போ திரும்பியும் அவர் அதே இதில் கூட்டணியில் இருக்கிறார். அவர் அமராவதியை கேபிட்டலாக ஆக்கணும், அதற்கான நிதி வேணும்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. நியாயம், தப்புன்னு சொல்ல முடியாது. நமக்கும் கொடுத்துருக்காங்க, நமக்கும் நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அதை போல புள்ளி வரங்கள்லாம் இருக்கிறது. ஆகையினால நாங்கள் பீகாருக்கு அதே போல் அதனுடைய கட்டமைப்புகளை உயர்த்துவதற்கு அவரும் முக்கியமான கூட்டணியில் இருக்கார், பீகார் நிதிஷ்குமார். அது அரசாங்கத்துக்கு சில நேரத்தில் தர்ம சங்கடங்கள் ஏற்படும் போது சில இதை செய்து தான் ஆகணும். எந்த மாநிலத்துக்கும் இந்த தடவை ஒரு டேர்ம்ஸ் வந்ததுன்னா அடுத்த தடவை இன்னொரு மாநிலங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ அது நடக்கும். எதிர்க்கட்சி தலைவர்கள் பிரமாதமாக வைக்கிறது ஆட்சி நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அவங்க சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டுமே. அதனால என்ன இப்போ நாற்காலியை தக்க வைக்கிறதுனாக்கா அந்த 2 பேர் கொடுக்க வேண்டாங்கிறாங்க, அந்த 2 பேர் கொடுத்தது பிடிக்கலாங்கிறாங்க, அல்லது அந்த 2 பேருக்கு கொடுத்தது போல எங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. அப்படிதான் அதுக்கு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். அது அவங்களுடைய நோக்கம், உள்நோக்கம் தப்பு. இந்த அரசாங்கம் ஏன் இருக்கிறது, இந்த நாடு வளர்ந்து கொண்டு இருக்கிறது, அது ஏன் நமக்கு நம்ம அதை எப்படியெல்லாம் கெடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம். நீங்க சொல்றது சரியா? எதிர்க்கட்சிகளும் இந்தியாவோட அங்கதான் நாடு விளங்காம அப்படி இருந்தா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் உங்க வாதத்துக்கு நான் வர்றேன். அப்படி இருந்தால் இந்த ஜார்ஜ் ஃபெரோஸ்னு ஒருத்தர், ஒரு வெளிநாட்டு ஐரோப்பியர் ஒருத்தர், பெரிய தொழிலதிபருடைய ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா, படிச்சேன். சொல்லுங்க. அவர் என்னென்ன காரணத்துக்காக இந்தியாவுக்கு, பாகிஸ்தானுக்கு என்னென்ன காரணத்துக்காக பணம் கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு, இங்கே என்னென்ன பிரச்சாரம் அந்த மோடி அரசுக்கு எதிராக நடந்தது, என்னென்ன பத்திரிகைகளுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாருங்கிற புள்ளி விவரங்கள்லாம் இருக்குது, மொபைல்லே இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. அப்போது இங்கே பிரச்சாரம் என்ன? இப்போ முதல்வர் சொல்லிட்டார், முதல்வர் தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான இதையும் கொடுக்கல, ஆகையினால தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டதாக மத்திய அரசு மேலே புகார் நேற்று பூரா முந்தா நாள் 2 நாளாக ஓடிட்டு இருக்கு டிவியில். ஆனால் அது உண்மையாக என்ன? உண்மை கிடையாது. வரக்கூடிய அத்தனை திட்டத்தில் ரயில்வேக்கு மட்டும் 6,352 கோடி ரூபாய் இன்னைக்கு வந்திருக்கிறது ரயில்வே திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு. இப்போ ரயில்வே திட்டத்தில் குறிப்பாக மெட்ரோ திட்டத்திற்கு கோவைக்கு ஒதுக்கீடு இல்லை, மதுரை கோவை திட்டங்களுக்கு ஒதுக்கீடு இல்லை, செங்கல்பட்டு வழித்தடங்களில் ஒதுக்கீடு இல்லை. இப்படி சென்னை எல்லாவற்றிலும் தமிழ்நாடு ஒரு பெரும் வளர்ச்சியுள்ள மாநிலம், 3வது அளவுக்காக ஜிஎஸ்டி கொடுக்கக்கூடியது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இது அரசியல் பின்புலம் இருக்கா? ஒரு புலமும் கிடையாது சார், ஒரு புலமும். தமிழ்நாட்டுக்கு இன்னும் ஸ்பெஷலாக நிறைய, நீங்கள் அதான் நான் சொன்னேன், 10 வருஷத்தில் 8,054 கோடி கொடுத்துருக்கு சார் யூபிஏ கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது. ஆனால் 2014-2024 வரைக்கும் 1,05,150 கோடி பாஜக அரசு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வழங்கி இருக்கிறது. அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் நான் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க பத்திரிகையாளராக நீங்கள் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆமாம், நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் இந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது. 1,05,000 கோடி ரூபாய் கொடுத்து, ஏன்னா உங்களுக்கு முதல் கட்டமான 8 நிமிஷத்துக்கு மேலே உங்கள்கிட்ட பேசினா தான் விவாதத்தை முன்னெடுக்க முடியும். ரொம்ப சிறப்பாக உங்கள் கருத்தை வச்சிங்க தோழர். ஐயா அவர்களுடைய பதில் என்னுடைய கருத்துக்கான கேள்வி எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக இந்த பட்ஜெட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கி ஒரு மெச்சத்தகுந்த தீர்ப்பு. கனிம வள விஷயங்களில் மாநிலங்கள் வரி போடுகிற உரிமை உண்டு என்று 9 பேர் அடங்கிய அமர்வு இன்றைக்கி மெஜாரிட்டியாக 8:1ங்கிற முறையில் இன்றைக்கி தீர்ப்பு வழங்கியிருக்கு. அப்போ மாநிலங்களுக்கு எல்லாவற்றிலும் உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கு. இந்த நேரத்தில் தான் குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும், அதாவது
தன்னுடைய ஆட்சி நிலைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய ஆட்சி கவிழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பீகாருக்கும் ஆந்திராவிற்கும் அதிகமான நீங்கள் சொன்னது மாதிரி வார்த்தை ஜாலம் கவிழ்ந்து விட்டால் என்ன நிலைக்க வேணும் எல்லாம் ஒன்று தானே. இல்லை இல்லை, அது வித்தியாசம் இருக்குது. அது புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதற்காக வைக்கிறது தான். இதே மோடி அரசில் அந்த ஆந்திராவுக்கு சிறப்பு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கேட்டு அந்த கூட்டணியில் என்டிஏல இருந்தவர் தான் மரியாதைக்குரிய நிதிஷ், மன்னிக்கணும், நாயுடு, சந்திரபாபு நாயுடு. அப்போ ஏன் 2018 இருந்து வர்றாரு? எதுவுமே பாஜக செய்யலை. ஏன்னா அப்போ வந்து தனித்த மெஜாரிட்டியில் இருந்தாங்க, யாரையும் அவங்க காது கொடுத்து கேட்கல. இப்போ இப்போ பண்ண முடியுமா? நாயுடு வேற ரோல் எடுத்துருவார். எனவே ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான், அவங்கள தாஜா பண்ணுவதற்கு இந்த வேலையை செஞ்சுருக்கார். அதே போல் பீகாருக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய கேள்வி என்ன, இந்த ஒரு மாத காலத்தில் கிட்டத்தட்ட 15 பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு பீகாரில். இது சம்மந்தமாக மற்றதுக்கெல்லாம் ஈடி போகுது, மற்றதுக்கெல்லாம் அந்த கான்ட்ராக்டரை போட்டு உங்க எடுக்கிறாங்க. இங்கே கூட கனிம வளத்தில் மணல்றாங்கன்னுட்டு ஈடி போனதை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிச்சு, அதை அதில் நீ தலையிடவே கூடாதுன்னு. ஆனால் இந்த கட்டடம் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையெல்லாம் அதில் வருதில்ல, அந்த இதில் ஆம்பிளில் வருதில்ல, ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அதில் பெரும் ஊழல் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் தெரியும் உங்களுக்கு, நிறைய பாம்பேயில் இருக்கிற பெரிய பாலம் அதுவே விரிசல் விட்டு கீழே விழல, பெரிய விரிசல் வந்துருச்சு. சரி, அது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அப்போ ஊழலும் ஊதாரித்தனமும் கைகோர்ந்து நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கி எல்லா கட்டுமானங்களும் மாறி போயிருக்கிறதா தான் இன்றைக்கி அவலமாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், நண்பர் சொன்னார். நண்பர் வந்து பொதுவாக ஆர்எஸ்எஸ் யூனிவர்சிட்டியுடைய வாட்ஸ்அப் தகவல்களை வச்சு ஏதோ யூபிஏ அரசின் கீழே வந்து இங்கே வெறும் என்ன 8000 கோடி மட்டும்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உண்மை அது அல்ல. ஏன்னா அப்போ வந்து டிவல்யூஷன் இருந்தது. டெவல்யூஷன் அதாவது என்னன்னா, எப்படி ஒரு நாட்டில் வந்து பொலிட்டிக்கல் ஃபெடரலிசம், மாநிலங்கள் உரிமை பரவலாக்கம் இல்லை, அது வேற இது வேற. நான் அதுக்கு தான் சொல்ல வரேன். அதிகார பரவலாக்கம் பொலிட்டிக்கலா, அரசியல் ரீதியான அதிகார பரவலாக்கம் இருக்கிறதோ அது மாதிரி நிதி சார்ந்த பரவலாக்கமும் இருக்கிறது. வெரி குட். ஃபினான்ஸ் ஃபெடரலிசம் என்று அதை சொல்கிறார்கள். அப்போ என்ன, நிதி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளானிங் கமிஷன் இருந்துச்சு. பிளானிங் கமிஷன் நம்ம பேச முடியும். திட்ட கமிஷன் 1938 உருவாக்குனது, சுதந்திர போராட்ட காலத்தில் உருவாக்கப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் திட்டக்குழுவின் தலைவராக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துருவார். காந்தியினுடைய முன்மொழிவு தான் உழுவோனுக்கு நிலம் சொந்தம். இடதுசாரிகள் எடுத்து அந்த கோஷத்தை தேசபிதா காந்தி எடுத்து வைத்தார். அதான் உழுவோனுக்கு நிலம் சொந்தம் என்பது வந்தது. பூதான இயக்கமாக அது வந்தது. அது நாட்டு மக்கள் மத்தியில் வினோபாவெல்லாம் கொண்டு போனதெல்லாம் அதுதான். எனவே இந்த விஷயங்கள்லாம் வர்றபோது நான் அதுக்காக சொல்கிறேன், அந்த பிளானிங் கமிஷன் கரெக்டாக டெவல்யூஷன் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான இது இருந்துச்சு. அந்த பிளானிங் கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 48% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுத்துச்சு. சரி, இப்போ நிதி ஆயோக் எவ்வளோ கொடுக்குதுன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்க. அதையும் சொல்லிருங்க நீங்கள். ரொம்ப ரொம்ப கம்மி. சொல்லுங்க. 36 விழுக்காடு, அதை 33 விழுக்காடாக குறைக்கணும்னு சொல்லி தான் போன முறை அந்த நிதி ஆயோக்கில் பேசி, அந்த நிதி ஆயோக்கு வெளியில் வந்து பிரதமர் இப்படி என்ன வலியுறுத்தினார், என்னால் செய்ய முடியாது என்று அவர் வெளிப்படையாக நண்பர் சொன்ன பத்திரிகையாளர் மத்தியிலேயே பேசிய காட்சி இருக்கிறது. தோழர்ட்ட ஒரு கேள்வி, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா டு பி ஷேரிங், நம்ம இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பன்மைத்துவப்படுத்துவது, மாநிலங்களுக்கு உரிய அதிகாரமும் நிதியும் கொடுத்தால்தான் மத்தியிலே செல்வாக்கும் சிறப்பும் வளரும். அப்போ வளங்களை மாநிலங்களுக்கு கொடுக்காமல் மைய அரசு எப்படி அதனால தாங்க நான் கேட்குறேன். கரெக்டாக இல்லை இல்லை, அதான் வளங்கள் போகாததுனால தான் வேலையில்லா திண்டாட்டம் வந்துச்சு. 63 லட்சம் சிறு குறுந்தொழில்கள் நாடு முழுவதும் மூடப்பட்டது. அதனால கிட்டத்தட்ட 3.5 கோடி பேர் வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கு கூட ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் மருத்துவம் அதிகமான விலை கொடுத்து மருத்துவ வசதி பெறுகிற காரணத்தால் வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வர்றாங்க. இதெல்லாம் புள்ளி விவரங்கள் தான் நானும் சொல்கிறது. இந்தியாவில் கோவிட் காலத்துக்கு பிறகு 4,60,00,000 பேர் வறுமை கோட்டுக்கு மேலே இருந்தவர்கள் மருத்துவ செலவால் வறுமை கோட்டுக்கு கீழே வந்திருக்கிறாங்க. ஹைலி ப்ரைவேட்டைஸ்டு செக்டாராக இன்றைக்கி இருக்குது. இதெல்லாம் இந்தியாவில் தான் இருக்குது. எனவே நம்மளுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டம், இதுக்கான நிதியை வந்து நீங்கள் அதிகரிச்சிருக்கிறீங்களா? யூபிஏ காலத்தில் இருந்தது என்ன, ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜ், இப்போ உங்கள் ஜிடிபியில் எத்தனை பர்சன்டேஜ்? ஜிடிபியில் பேசணும், ரூபாயில் கூட வரும். ஆனால் அந்த ஜிடிபியிலேயே 13 லட்சம் கோடி ரூபா இன்னைக்கு குறைந்து போய்விட்டது. அப்போ என்ன காரணம் என்பதை பார்க்கணும். இந்த தொழில்கள் மூடப்பட்டிருக்கிறது, வேலைவாய்ப்புகள் அழிந்து போயிருக்கிறது. அப்போ நீங்கள் ஜிஎஸ்டியும் அதே போல் டிமானிட்டைசேஷன், 3 வாம்பி இருக்கு பாருங்கள், இது இந்தியாவினுடைய எதிர்கால விஷயங்களை எல்லாவற்றையுமே தடுத்து நிறுத்தியது. அதை ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் நிதிஷ் நாயுடு டெவலப்மெண்ட் அலையன்ஸ்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம், என்டிஏவுக்கு இப்போ புது விளக்கம் வருகிறது.
நம்ம கேள்வி என்னன்னா 2018 வரையிலும் இதே கோரிக்கை இருந்தபோது செவிமடுக்காத பிரதமர் இப்போது செவிமடுத்திருக்கிறாருன்னா இது எக்கனாமிக் விஷயமா பொலிட்டிக்கல் விஷயமா? பட்ஜெட் வந்து எக்கனாமிக் டாக்குமெண்ட், ஆனால் பிகம் எ பொலிட்டிக்கல் டூலாக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஏன்னா சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டாரு, பிரதமர் அலுவலகம் தாங்க எல்லாம் எழுதுது, இந்த அம்மா நிதியமைச்சர் வந்து கையெழுத்து மட்டும் போடுறாங்க, அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் வரும், வேணா அவர்கிட்ட கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பிரதமர் தான் பொறுப்பு இருக்கணும். நிதியமைச்சருடைய பட்ஜெட்னு வர்றபோது, ஏன்னா பிரதமர் அப்போ வந்து நம்ம பட்ஜெட்டுக்கு முன்னாடி யார் போய் சந்திச்சான்னு பாருங்க, நிதிஷ் போய் பார்க்குறாரு, பீகார் முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்கல்ல. எனவே இந்த நிலைப்பாடுகளில் வர்றபோது தான் இது ஒரு அரசியல் நிலைப்பாடாக மாறுகிறது. வேண்டியவர்களுக்கு ஒன்று, வேண்டாதவர்களுக்கு ஒன்று என்கிற அடிப்படையில் வைக்கிறது. முடிச்சிடறாங்க. ஒரு விஷயம் சொல்றதுல என்ன உங்கள்கிட்ட கேட்டு நான் போறேன். அதாவது அவர் நீங்கள் கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லலை, அவர் பல காரணங்களை சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களால் நான் 8054 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன், உங்கள்கிட்ட இருந்து புள்ளிவரம் தான் நீங்கள் சொல்லலாம். 2004 வாட்ஸ்அப் தளத்தில் உள்ள கருத்துக்களை ரொம்ப தவறு. நான் ரொம்ப தரவோட எடுத்துட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்கிறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், பொது வழியில் சொல்றது உண்மையாக இருக்கணும், பேசாமல் இருந்துருவேன். ஒரு மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்துக்கு மட்டும் வந்ததே அந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய். அதெல்லாம் கணக்கிலே இல்லையா உங்களுக்கு? ஒரே நிமிஷம், தேசிய நெடுஞ்சாலைகள் குறித்து வந்த பிரச்சனைகள் என்ன? தமிழ்நாட்டுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு வந்துச்சு. அப்ப தமிழ்நாட்டுக்கு அதிகமான தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டது எந்த காலம்? மட்டுமே 2021-22 மட்டுமே 1,03,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ரயில்வே மற்ற சாலை கட்டமைப்பு வசதிகள் ரயில்வேக்கு 6,000 கோடி இருக்கிறது. நீ செக் பண்ணி பாருங்க சார், இருக்கு சார், இருக்கு. அதனால பகுதி வாரியா காட்டுங்க, ரயில்வேக்கு ஒவ்வொரு ஆண்டு எந்தெந்த ஆண்டு எவ்வளவு, 2014 எவ்வளவு காட்டுங்களா? ஆளுக்கு 8 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்கும் பொது வழியில நம்ம விவாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா பாக்குறவங்க எல்லாரும் கையில ஸ்மார்ட் போன் வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் நோட் பண்ணிட்டு தான் நான் சொல்வேன். நான் போற போக்குல சொல்ற ஆள் இல்ல. நான் இந்த 8,000க்கும் இந்த 1,05,000 கோடிக்கு வித்தியாசத்துல இருந்து இந்த அரசு இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிறது மக்களுக்கு புரிந்திருக்கும். 8,054 கோடிக்கும் 1,05,150 கோடிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு மக்களுக்கு புரியும். பெரிய வித்தியாசம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு அவர் செய்திருக்காங்க, இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. முதல்வர் சொன்னது அத்தனையும் முழுக்க முழுக்க பொய். அவர் பொய் சொல்லியே மக்களை உண்மை பண்ணிட்டு இருக்காங்க. மீடியாக்களும் அதை அப்படியே போட்டுட்டு இருக்காங்க. மீடியாக்குள்ள என்ன பண்ணுறது? நகவர் வழி இல்லை. காலை முதலமைச்சர் சொல்லிட்டாரு, அது உண்மையாக தான் இருக்கும்னு நீங்க கேள்வி கேட்கணும். மீடியா நண்பர்கள் என்ன பண்ணணும்? ஐயா நீங்க சொல்லிருக்கீங்களே, இந்த பட்ஜெட்ல எல்லாம் கவர் பண்ணி போட்டிருக்காங்களே. இந்திய அரசு போட்ட பட்ஜெட் எல்லா மாநிலத்துக்கும் கட்டுப்பட்டது தானே. தமிழ்நாடு இந்தியாவில தானே இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமில்லை என்று சொல்லியிருக்கீங்களே. நீங்க உங்களை போல ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்டீங்கன்னா முதல்வர் திணறிடுவார். ஆனா அந்த கேள்வி இல்லாதனால அது உண்மையா போயிட்டு இருக்கு. பாண்டியன், இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்க? அவங்க கடுமையாக தனது ஆங்கில பதங்களை நேற்றைக்கு பேசுவதை நாங்கள் கவனிக்க முடிந்தது. எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கல. நாங்கள் மாநிலங்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பு ஆகாது. நாற்காலியை காப்பாற்றும் பட்ஜெட் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறியது கடும் கண்டனத்துக்குரியது என்று கூறிய அம்மையார், காங்கிரஸ் நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்தது, அவர்கள் பல்வேறு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார்கள், ஒவ்வொரு பட்ஜெட்டிலும் மாநிலங்கள் பெயரை குறிப்பிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்கேவுடைய பேச்சு ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், மராட்டிய மாநிலத்தில் வடக்கன் துறைமுகத்திற்கு நாங்கள் நிதி செஞ்சுருக்கிறோம், அங்கே எங்கள் ஆட்சி தான் இருக்குது, பேரை நாங்கள் குறிப்பிடலையே. ஆகவே ஜனநாயகத்திற்கு கௌரவத்திற்கு காங்கிரஸுக்கு மிகப்பெரிய குழப்பம் என்ற கடுமையான சேலஞ்சை அவங்க பேசினாங்க. அம்மா அவங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அவங்க சரி அப்படியே கூட அவங்க வாதத்தை வச்சுக்கோ, இல்லை அம்மாவுடைய அந்த பேச்சு அதான் அந்த அவங்க வந்து நியாயமாக வச்சுக்கோ. அப்புறம் ஏன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்து ஆந்திராவையும் பீகாரையும் அப்படியே வேக வேகமாக அந்த மொழி உடல் மொழியை பார்த்தீங்களா நேற்று சார்? உடல் மொழியை பார்த்தீங்கன்னா பீகாருக்கும் ஆந்திராவை சொல்லும்போது அப்படியே ரொம்ப ஆவேசமாக சொல்கிறாங்களே, அப்போ அது ஏன் அந்த மொழி வருது? என்ன ஏன் உடல் மொழி வருது? இல்லை உடல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது அவங்க அதுக்கு இல்லை. நேற்று பட்ஜெட் படிக்கும்போது முந்தா நாள் சொல்கிறேன், பட்ஜெட் படிக்கும்போது யாரும் குற்றச்சாட்டு வைக்கல. சரி,
அவங்க அந்த நீங்கள் பட்ஜெட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்டை பற்றி சொல்லும்போது அந்த கைதட்டல் வரணுங்கிறதுக்காக அவங்க வேக வேகமாக அதை ரொம்ப இதாவாக சொல்லுவாங்க, உணர்ச்சிபூர்வமாக சொல்லுவாங்க. அப்போ அதையே சொல்லணுன்ற கேள்வி வருது இல்லை? இப்போ நீங்கள் சாதாரணமாக சொல்லிட்டு போகலாம், அதுலேயுமே ஒரு ஏமாற்ற வேலை இருக்குது. சரி, ஆந்திராவுக்கு பண்ணியிருக்கிறதுல எப்படி நம்ம மதுரை எய்ம்ஸுக்கு பண்ண மாதிரி ஜப்பானில் ஒரு லோன் மாதிரி பண்ண மாதிரி இதுலேயும் ஒரு வேலை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கும் அந்த ஸ்டேட்டுக்கும் அவங்க முழுமையாக கொடுக்கல, ஒழுங்காக பண்ணலைங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபெசிலிட்டேட்டுங்கிற வார்த்தை தான் இருக்குது. ஃபெசிலிட்டேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த லோன் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது இந்தியாவோட அரசோட வேலை தான். அப்படி தான் அதில் ஒரு பார்ட் இருக்குது. எல்லா பார்ட்டும் வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கலை ஆந்திராவுக்கே நான் சொல்கிறது. அப்போ சந்திரபாபு நாயுடு அடுத்த ஒரு 1 வருஷம் கழிச்சு சத்தம் கொடுக்கும்போது இப்போ நான் சொல்கிறது வந்து எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு அப்போ தெரியும். ஃபெசிலிட்டேட்டுங்கிற வார்த்தை வந்து அதான் அதனுடைய அர்த்தத்தை குறிக்குது. இப்போ நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, உரமானிய விவசாயத்துக்கு நீங்கள் இவ்வளோ விவசாயம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஏன் உரமானியத்தை குறைக்கணும்? அந்த குறைக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து இயற்கை விவசாயத்தை முழுமையாக ஆதரிக்கிறவன் 2 காரணத்தினால. ஒன்று, மக்களுக்கு நல்ல உணவு கிடைக்கணும், அதனால ஏகப்பட்ட நோய்கள் வருது, அதனால இயற்கை விவசாயம் வரணும்னு சொல்கிற ஆள். இப்போ இந்த அரசு they are providing more allocation funding for இல்லை 1 கோடி skilled, அதாவது யூத் ஸ்கில்டு. அது அடுத்தது வரேன். நீங்கள் இன்னொன்று வந்து இது சொன்னீங்கல்ல, உரமானியம் இயற்கை விவசாயம் இல்லை 2 லட்சத்தி சொச்சம் கோடி இருந்துச்சு இந்த ஆட்சி ஆரம்பிக்கிற காலத்தில் 14, 16, 18 எல்லாம். இப்போ வந்து 1.66 வந்துருச்சு. இது இன்னும் குறைய போகுது. இப்போ இது வந்து அலாட்மெண்ட், இந்த அமௌண்ட்டு இது வந்து முடியும் போது பார்த்தீங்கன்னா இதோட குறைச்சிரும். ஏன் அப்படின்னு அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 கோடி பேரை இயற்கை விவசாயத்தை கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மானியத்தை குறைச்சாச்சு, அப்புறம் கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போயே முன்னாடியே முந்திக்கிட்டு இவங்க உண்மையிலே இயற்கை விவசாயத்துக்கு அப்படி பண்ணியிருந்தா சிக்கிம் மாநிலம் வந்து 100% இயற்கை விவசாயத்தில் உள்ளது. அப்போ நேரம் பண்ணி முடிச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா இன்னொரு செய்தி இதில் இந்த விவசாயத்தோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ பருவகால மாற்றத்தினால, அதாவது குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னால காய்கறி விலையெல்லாம் கூடி போச்சு, அரிசி இந்த மாதிரி விலையெல்லாம் கூடி போச்சுங்கிறத நாள் உள்ள அந்த அறிக்கையில் வருது. இது இவங்களுடைய பேச்சிலே அறிக்கையில் வருது. அப்போ இது இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு, இன்னும் 3 வருஷம் கழிச்சு இது பெரிய பிரச்சனையாக போகுது விவசாயத்தில் மட்டுமே. பருவகால மாற்றத்தினால கடல் நகரங்கள் அழிய போகுதுங்கிறதெல்லாம் தாண்டி இம்மீடியட் எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வரப்போகிறது. கொரோனா மாதிரி வந்து நம்ம 3ஆவது வருஷத்தை சந்திக்க போகிறோம். ஏன்னா இது வந்து 2 வருஷத்துக்கு முந்தையே 5 வருஷம் கழிச்சுன்னு சொன்னாங்க, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்போ இவங்க அதுக்கான எந்த பட்ஜெட்டில் எந்த அலாட்மெண்ட்டும் ஒன்று கூட இல்லை. அதாவது பருவகால மாற்றத்துக்கு நான் சொல்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றில் பாம்பேயில் ஆரம்பித்து நீங்கள் வந்து அஸ்ஸாம்லேருந்து பல மாநிலத்தில் வந்து அப்படியே வெளில போயிட்டே இருக்குது தண்ணி. அப்போ இந்த மேல் மண் போயிடுச்சுன்னா விவசாயங்கிறதுக்கே வேலை கிடையாது. அப்போ விவசாயத்துக்கு இவங்க வந்து பருவகால மாற்றத்தோட வச்சு கரெக்டான பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கணும். ஒதுக்காத மட்டும் இல்லாமல் உரமானியத்துக்கு வந்து குறைக்கிறன்ற பேர் குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கு காரணத்தை வந்து சொல்லாமல் அந்த இடத்துல இயற்கை விவசாயத்துக்கு 1 கோடி விவசாயியை நான் வந்து நீ யூரியாவும் அதுவும் போட வேணான்னு சொல்லி அந்த இடத்துக்கு தள்ளுறாங்க. நான் வந்து இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கிறவன் தான் இந்த விஷயத்தை சுட்டி காமிக்கிறேன். அடுத்த பாயிண்ட்டு, அந்த 100 நாள் வேலை திட்டத்திலையும் பணத்தை குறைச்சிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமாக குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வந்து இன்னும் 5 வருஷம் குறைஞ்சபட்ச ஆட்சி இருக்கிற பட்சத்தில் அதை வந்து கிட்டத்தட்ட மூடு விழா வந்துடும். 5ஆவது வருஷத்தில் 29 அது மூடு விழாவுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து 10 வருஷம் ஆண்ட பிறகு இப்போ 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 80 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை அதை வந்து இலவசமாக கொடுக்குறதுங்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எவ்வளோ காலத்துக்கு முந்தி கொடுத்து மக்கள் வந்து வறுமை கோட்டிலேருந்து எல்லாம் வெளில வந்தாச்சு ரொம்ப தமிழ்நாட்டில். ஆனால் ஆல் இண்டியா லெவலில் ஒன்றிய அளவில் 80 கோடி பேருக்கு இந்த 5 வருஷத்துக்கு இவங்க கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணது. அப்போ இந்த 10 வருஷம் ஆட்சி எவ்வளோ மோசமானதுங்கிறத இந்த 80 கோடிக்கு இந்த அரிசியும் இதுவும் கொடுக்க வேண்டிய நெருக்கடி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டது இல்லை, நான் இப்போ என்ன கேட்குறேன், அவங்க ஸ்கில்டு, அதாவது யூத் ஸ்கில்டுக்கு தேர் அலோகேஷன் மோர் த ப்ரியரைஸ்டு ஒதுக்கீடு என்னன்னா அதுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கே அப்புறம் இயற்கை விவசாயத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஆமாம். இப்போ அவர் சொல்கிற மாதிரி மிலிட்ரிக்கு 265 285க்கு மேலே கிடையாது. இன்னைக்கு 6 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. ஆமாம். அதில் சுகாதாரத்திற்கு ரொம்ப ரொம்ப குறை 89,000 கோடி என்னமோ தான் அதுக்கு வந்திருக்கு. அதான் அவங்க நம்மலாம் இருக்கிற இந்தியாவுக்கு அவங்க கணக்கிலே எடுத்துக்கிறது கிடையாது.
அவங்களுக்கு வந்து அந்த ஒரு 1300 பேர் நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், எல்லா பெரிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் இன்னொரு அடுத்த சைஸ் நிறுவனங்கள் 33,000 நிறுவனங்கள். இதுக்கு மட்டும்தான் இந்த பட்ஜெட்டு. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூழ்ச்சியான பட்ஜெட்டு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து பல பேர் இருந்தால் ஒரு 10 நாளில் கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு சூழ்ச்சியும் என்னன்றது. பாண்டியன்ட்ட ஒரு கேள்வி என்னன்னா, கடந்த முறைகள் 2 முறை 20ல் இந்த மாதிரி ஒரு கன்ஃபேபுலேஷன் இல்லை, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொசஷன் ஒரு அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி அப்படின்னு நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை எதை எடுத்தாலும் சத்தம் இருக்கின்றது. ஒருவேளை எதிர்க்கட்சிகள் 234 இருப்பதனால் தங்கள் குரல்களை அரசியல் ரீதியாக வலிமையாக்க இந்த சத்தங்கள் உதவுகிறதா? இல்லை, அது கட்டாயம். அதோட முக்கியம் அதில் உண்மை இருக்கிறது, உண்மை இருக்குது, 100% உண்மை இருக்குது. அதோட முக்கியமானது, நீங்கள் வந்து இப்போ வந்து இவங்க செஞ்ச 10 வருஷ சூழ்ச்சி எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட பல இந்த 234 மட்டும் அல்லாமல் பல சீஃப் மினிஸ்டர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால தான் இமீடியட் ரியாக்ஷன் கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் நிதி ஆயோக்கில் கலந்துக்கலன்னு ஒரு சீஃப் மினிஸ்டர் அறிவித்தா உடனே 10 சீஃப் மினிஸ்டர் அறிவிக்கிறாங்க நாங்களும் கலந்துக்க மாட்டோம்னு. ஏன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறது தான் உறுதியானது. இப்போ நேற்று விவாதத்தில் கூட பல பேர் சொன்னாங்க, மொத்தம் 50,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க, அந்த 6,000 கோடி ரயில்வேயில் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 50,000 கோடி ஒதுக்குனது டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸில், அதாவது அது தோழர் சொன்னார், டெவல்யூஷன்ஸ் பவர்ல 2 விஷயம் சொன்னார். ஆமாம், அதிகார பரவலாக்கல் மட்டுமில்ல, பொருளாதார ஃபைனான்ஸ். இது வந்து நீங்க வந்து கட்டாயம் ஒதுக்கி ஆகணும். இப்போ எப்படி வெள்ளத்துக்கு இதுக்கும் வெள்ளமே டெல்லியில் அடிக்கலைன்னா கூட அந்த பணத்தை வந்து அந்த அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும். அந்த பணம் தான் இது. நம்மோடு தற்போது இணைகிறார் வலதுசாரி சிந்தனையாளர் ஐயா நித்யானந்தம் ஐயா. நித்யானந்தம் ஐயா வாங்க. ஐயா, இப்போ இந்த பட்ஜெட்டு குறித்து இப்போ எதிர்க்கட்சிகளுடைய பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் ஜனநாயக ரீதியில், இதில் ஒரு நீதி இல்லை, இதில் ஒரு சமத்துவமின்மை, ஒரு டிஸ்பாரிட்டி, மாநிலங்களுக்கு வந்து ரொம்ப அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதாக பேசுகிறாங்க. இது குறித்து நாங்கள் விவாதத்தினை செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். பட்ஜெட்டில் டிஸ்பாரிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டணும். அது ஏற்கனவே நம்முடைய தோழர்கள் சுட்டி காட்டிட்டாங்க. பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் சுட்டி காட்டணும். அதை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை. சரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தரல. தமிழ்நாட்டில் ஒரு புது குரல், அதை பார்த்து மற்ற முதலமைச்சரெல்லாம் போகிறாங்களாம், யாரும் கலந்துக்க போகிறதில்ல அப்படிங்கிறது. என்ன இப்போ தமிழ்நாட்டில் ஏன் கலந்துக்கலன்னு சொன்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு பேர் வரல, அதனால் கலந்துக்கலன்னு. ஏற்கனவே அரசியலில் பாரதிய ஜனதா தலைவர்லாம் சொல்லிட்டாங்க, ஒரு 7 பட்ஜெட்டில் திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது, நடுவண் ஆட்சியில் பேரே வரல தமிழ்நாடு, அப்போல்லாம் கலந்துக்கலையா? அதனால் இது வந்து ஒரு சாக்கு போக்கு. பேர் வரல அப்படிங்கிறதுக்காக நிதி வராதா? அது அம்மையார் பேசுனதே நான் சொல்லிட்டேன், பேரை பற்றி பிரச்சனை இல்லை. பேர் வரலன்னா நிதி வராதா? எப்படி இது கணக்கு? நிதி வரலையா? எவ்வளோ நிதி உங்களுக்கு நிதி வரவே இல்லையா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா உங்களால்? சொல்ல முடியாது. ஏன்னா 1 விழுக்காடு தான் பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருக்காங்க. மொத்த நிதி இருக்கிறதுல பட்ஜெட்டில் 1 விழுக்காடு கொடுத்துருக்காங்க. அப்போது மற்றதெல்லாம் யாருக்கு? இப்போ தமிழ்நாட்டுடைய அந்த ஒதுக்கீடு 4.07 50,873 கோடி ரூபா சரியான பங்கீட்டு அடிப்படையில் கொடுக்கணும். பட்ஜெட் வந்து 46,80,46.8 lakhs, 46 லட்சம் கோடி. அது நம்ம துண்டு வந்து 1.5 லட்சம் கோடி, 1,40,00,000 கோடி. இப்போது இந்த ஒரு சூழலில் தமிழ்நாட்டுடைய திட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 29 நெடுஞ்சாலை திட்டங்கள் ஹேஸ் பீன் பெண்டிங். ஆமாம், ஏன்? நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு இடம், அப்போ உங்களுக்கு இடத்த வந்து மாநில அரசு தான் பிடிச்சி கொடுக்கணும். இன்னும் எத்தனை ஹெக்டார் தேவை அப்படிங்கிறத இவங்க சொல்லி இன்னும் பிடிச்சி கொடுக்காமல் இருக்காங்க. ஆக நிலம் கொடுத்தால் மட்டுமே தான் நாங்கள் விரிவுபடுத்த முடியும். அதே மாதிரி தான் ரயில்வேலையும் ராமேஸ்வரத்துலேருந்து இவங்க கொடுக்கக்கூடிய ரயில் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. வைஷ்ணவ் அதை சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இடத்த கொடுங்கண்டு. ஆமாம், மத்திய அமைச்சர் வைஷ்ணவ் சொல்லியிருக்காரு. இடமே கொடுக்காம விரிவுபடுத்தல, எங்களுக்கு சாலைக்கு கொடுக்கல அப்படின்னா நிதி மட்டும் கொடுங்க. என்ன எப்படி நிதி கொடுக்குறது உங்களுக்கு? 4,000 கோடி சென்னை மாநகரத்துக்கு கொடுத்த மாதிரி தான். அதனால் நிதி வேணும், வேறு எதுவுமே வேலை வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். அந்த அளவில் தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சொல்லக்கூடிய காரியங்களை தான் ஒன்றுமே செய்யலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னாக்க சொல்லுங்கள். பீகாரில் கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காக மட்டும்தான் ஒதுக்கியிருக்கிறாங்க, வெள்ளத்துக்காக ஒதுக்கலை. சரி, அதே மாதிரி தான் ஆந்திராவில் 2ஆக பிரிந்த பொழுது
தலைநகரம் எது என்று வருகின்ற பொழுது அந்த தலைநகரை அங்கே உருவாக்குவதற்காகவும் கட்டமைப்பை அங்கே பலப்படுத்துவதற்காகத்தான் அங்கே நிதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆந்திராவுக்கும் இதற்கும் ஏன் இந்த 2 மாநிலத்துக்கு ஏபி என்று இவர்கள் பெயர் அப்ப வைக்கிறார்கள்? ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அரசியல் ரீதியாக இல்லை. இப்ப எதிர்க்கட்சிகள் போய் சொல்றாங்க, பச்சை போய் சொல்றாங்க. அப்ப அரசியல் ரீதியாக ஒண்ணும் இல்லை. நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா, ஆமா, உங்களுக்கு அது கேட்டாதான் போய் தெரியும். எதுக்கு? அரசியலுக்கு தானே. சம்பந்தம் இல்லை, அரசியல் ரீதியான பச்சை பொய். போய். அதனால ஒரு பாதிக்கப்பட்ட அப்ப மத்திய அரசு இப்ப யார் ஆதரவுல இருக்கு? மத்திய அரசு அதாவது தேசிய ஐயாட்ட கேட்கறதுன்னா தேசிய பச்சை ஜனநாயக பொய் கூட்டணி. ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்ப இருக்கிறது 240, 32 இருந்தா தான் ஆட்சி இருக்கும். நாயுடு ஐயா 16, நம்ம பீகார்ல நிதிஷ் 12, இருக்கிறது எல்லாம் சேர்த்து தான் 272 வருது. அப்ப பச்சை பொய்ன்னு சொல்றதற்கு என்ன காரணம்? 293. இப்போ இவங்க 2 பேருக்கு அது மொத்தம் இல்ல, இப்போ மத்தவங்க இவங்க 2 பேருக்கு நிதி கொடுத்தது தப்புன்னு எதிர்க்கட்சி ஏதாவது சொல்லியிருக்கா? அது அப்படித்தான் சொல்றாங்க. தப்பு சொல்லியிருக்காங்க, நீங்க ராகுல் காந்தியே சொல்லிட்டாரு. தப்புன்னு சொல்லலையே. நாற்காலியை காப்பாற்றுவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதிங்க. நாற்காலியை காப்பாற்றுவதற்காக, அரசை காப்பாற்றுவதற்காக அல்ல, நாட்டை காப்பாற்றுவதற்காக அல்லன்னு சொல்லி இந்த 2 மாநிலத்துக்கு கொடுத்த நிதி தவறு அப்படின்னு சொன்னாங்களா? சொல்ல முடியுமா? சொன்னா ஓட்டு போயிருமே. சொல்ல முடியுமா? முடியாது. ஆக நியாயமான அளவில் தான் ஒதுக்கீடு இருக்கின்ற காரணத்தினால அதை சொல்ல முடியாமல் ஆக்காயிருக்கிறாங்க. அரசியல் பண்ணணும், அரசியல் பண்ணுறாங்க. துவக்கத்திலிருந்தே ஆரம்பிச்சாச்சு. மோடி 3வது முறையாக பிரதமராக வந்த உடனே துவக்கத்திலிருந்தே தொடங்கிட்டாங்க. இது பாதிலேருந்து செய்வாங்க. இப்போ துவக்கத்திலிருந்தே அவருடைய நோக்கம் அரசியல் நோக்கம்தான். மோடி இந்த நாட்டுக்கு எதையுமே செய்யவில்லை என்ற ஒரு பிம்பத்தை. சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நம்ம கொஞ்சம் இந்த விவாதத்தை கொஞ்சம் சிறப்பாக அறிவுபூர்வமாக கொண்டு போவோம். இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு, பில்த், S&P மற்றும் மூடிஸ், இந்த 3 விவகாரங்களும் காங்கிரஸ் கட்சியோ அல்ல திமுகவோ இல்லை, இது தனி ஒரு அமைப்புகள். இது சொல்கிறாங்க, இன்னைக்கு வாங்கியிருக்கக்கூடிய கடன் 1,156 லட்சம் கோடி. இட் ஹஸ் பீன்ஸ் லாட் ஆஃப் த சேலஞ்ச். 56 லட்சம் கோடி. சரி, பரவாயில்ல, லேட்டஸ்ட் விட்டுருங்க, நான் என்கிட்ட இருக்கிற புள்ளியை மட்டும் சொல்லிடுறேன். இது வந்து கமிங் 2028 இந்த பிக் சேலஞ்சஸாக இருக்கும், இந்தியாவுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1. 2வது குற்றச்சாட்டு, CMI என்ன சொல்லுதுன்னா, வரலாற்றில் காணாத 45% வேலை இழப்பு, நாட்டில் வேலையே இல்லை. அப்புறம் இன்ஃப்ளேஷன் 4.860 1.3 இப்படிலாம் குறைஞ்ச வந்தாலும் விலைவாசி விண்ணை சுட்டுகிறது. இதற்கு எந்த ஒரு பாலிசி டிசிஷனோ அதுக்கு ஒரு பேரிகார்டு வைக்கிற மாதிரி எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. சொல்லுங்கள், விலைவாசி விண்ணை முட்டுகுது. நான் சொல்லலை, மத்திய அரசினுடைய CMI என்ன சொல்லுது? 45% வேலை இழப்பு. இதுக்கெல்லாம் என்ன திட்டம்? இன்றைக்கு 35 ஆண்டு நிறைந்த இளைஞர்கள் அதிகம் இருக்கின்றார்கள், வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு இல்லை. அதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த பட்ஜெட்டில் செய்திருக்கிறார்கள். என்ன செஞ்சிருக்காங்க? இப்போ ஒரு 500 பெரிய நிறுவனங்களில் இவர்களெல்லாம் அப்ரண்டிஸாக முதல்ல எடுத்துக்கிட்டு, அப்ரண்டிஸ் என்றால் அவர்களுக்கு திறன் மேம்பாட்டு இதை செய்து கொடுக்க பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி காலத்தில் முதலிலே 6000 நிதி உடனடியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும் அரசாங்கத்தால். 3 தவணையா அரசாங்கத்தால் கொடுக்கப்படும். பிறகு 3 தவணையாக 5000 ரூபாய் கொடுக்கப்படும். வெரி குட். ஆக இது வந்து புதிதாக அப்ரண்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், பயிற்சியாளர்களாக சேரக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இது நிறுவனங்கள் கொடுக்கப்படுவதல்ல. நிறுவனங்கள் அதை தவிர இவர்களால் பலனடைவார்கள். இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டைஃபண்ட் கொடுப்பார்கள். 19 சொல்லியிருக்காங்க, கொடுப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் கொடுக்குதுங்கிறதுக்காக நாங்கள் கொடுக்காம இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டு. நான் என்ன சொல்கிறேன், டியூரிங் தி எலெக்ஷன் கமிங் 2014, remember once again, Mr. Modi gave the manifesto to the people. We will come to the power to creating 2 crore jobs in every year. Yes. Let me know something I wanted to ask you. 2014. அதை சொல்லுங்க. 2014. மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஆர்கனைஸ்டா பாரதிய ஜனதா என்ன உருவாக்கி இருக்கிறது என்பது கேள்வி. ஆர்கனைஸ்டா. After 2014 only, the recession in the whole world அது விடுங்க has taken place because of இருங்க வர ரெசிஸ்டன். ஐயா சொல்றது கரெக்ட் தான். பேண்டமிக் அப்புறம் அமெரிக்காவுல ரெசிஸ்டன் இருந்தது, சைனாவுல ரெசிஸ்டன் இருந்தது. இருக்கு ஐயா சொல்றது 14 இல்ல, ஆஃப்டர் பேண்டமிக். அது 2019 இருங்க, தொடர்ந்து இருந்ததுங்க. தொடர்ந்து அதனுடைய இது இருந்தது. அதே மாதிரி இப்போது இந்த உலக நாட்டில் கடன் வாங்கினாங்க, அது கடன் வாங்கினாங்க, இது என்னென்ன பண்ணியிருக்காங்க. சிதம்பரம் கூட நேற்று ஒரு பட்டியல் கொடுத்துருக்காரு. சரி, அப்படி இருங்க, ரொம்ப நேரம் பேசிட்டோம், ரொம்ப நேரம் சிறப்பாக பேசுகிறீங்க. ஐயா சொல்லுங்கள். அது என்ன விஷயம்னா,
முதலமைச்சர் ஏன் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசினார்னா 2 விஷயம். இந்த தேர்தலுக்கு முன்னாடி புதிய நாடாளுமன்ற கட்டடத்துக்கு செங்கோல் கொண்டு போனதுக்கு என்ன பிரச்சாரம் பண்ணார்கள், ஐக்கிய நாடு சபையில் திருக்குறளை பற்றி பேசியது என்ன, போன பட்ஜெட்டில் கூட அதுக்கு முன்னாடி பட்ஜெட்டில் கூட குறுந்தொகையை சொல்லி சங்கப்பாடல்களை சொல்லி இதே அம்மையார் பேசினதாங்க. தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் ஒரு கிளாசிக் லாங்குவேஜ், அந்த விஷயமும் இல்லை. எல்லாத்தையும் விட ஹிந்தி பேசாத ஆங்கிலத்தில் பேசுகிற தாய்மொழியில் குறிப்பாக அந்தந்த மாநில மொழிகளில் பேசுகிற அதை முழுக்க இந்த சன்செட் டிவின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டிவி இருட்டடிப்பு செய்திருக்கு அன்னைக்கு. இது ஒரு பெரிய கண்டனத்துக்குரியது. அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாமே புரியுதா? எந்த பகுதி மக்கள் மொழி பேசுகிறாங்களோ அந்த பகுதி மக்கள்கிட்ட அந்த கருத்து போகக்கூடாது என்பதற்காகவே திட்டமிட்டு செய்த ஒன்றா இருக்குது. இப்போ நண்பர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவரும் சொன்னார், தோழர் நண்பர் மூத்த அவரும் சொன்னார், நிறைய தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருங்கிறாங்க. நம்ம கேள்வி என்னென்னா, ஏற்கனவே சென்னையில் 2ஆம் ஃபேஸ் மெட்ரோவுக்கு 12,000 கோடி ரூபா கொடுத்துருக்கணும், வரலை. அதை இந்த மாநில அரசே எடுத்து போட்டிருக்கு சொந்த நிதியில். அதுக்கு அடுத்து கோவைக்கு வரணும், மதுரைக்கு வரணும். உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள் 6 மெட்ரோ ரயிலுக்கு வருது, லக்னோ வருது. லக்னோவையும் கோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். கோவை 15 வகைகளில் உயர்ந்து நிற்கிறது லக்னோவை விட. ஏன்னா அவ்வளவு தொழில் கூடங்கள் எம்எஸ்எம்இ இருக்கிற இடம் அங்கே. சவுத் இந்தியன் உற்பத்தி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. ஆனால் அங்கே மெட்ரோ ரயில் போகல இல்லை. ஆனால் அங்கே தான் இவங்க தலைவரும் அண்ணாமலையும் நின்னார், களம் கண்டார் பார்லிமெண்ட் எலெக்ஷன். அண்ணாமலைக்காக பட்ஜெட் வேலை செய்யுமா? அதே நீங்க சொல்றீங்க. சொல்லணும் நாங்கள் வந்து ஜெயிச்சிருந்தாக்கா என்னென்ன கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அப்போ ஜெயிக்காதனால கொண்டு வரலையாங்கிறது கேள்வி வருது இல்லை. இப்போ ஏன் அதை சொல்லக்கூடாதுன்றீங்க? அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கு. இதே வானதி சீனிவாசனுடைய பேச்சு இருக்குங்க, எடுத்து பாருங்க நீங்க. அதை நாங்கள் வந்தோம்னா என்னென்ன கொண்டு வருவோங்கிறதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் இதெல்லாம் வருது. அப்போ வரலன்னாக்கா அவங்க அரசியல் இப்ப புரிகிறதா? அவங்க ரெப்ரசன்டேஷனுக்காக பட்ஜெட் வருதே தவிர நாட்டுக்கான பட்ஜெட் அல்ல, நரித்தனமான பட்ஜெட் நான் குற்றம் சாட்டுறேன். 2வது விஷயம், இப்போ ஜிஎஸ்டி இந்தியாவில் ₹1 அப்படின்னு வருதுன்னா அந்த ₹1 இன்கம் டேக்ஸ் 19 பைசா வருது. ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி மற்ற டேக்ஸ்ல அது 18% வருது. கடன் மற்றும் அதர் லயபிலிட்டிஸ்ல 27% வருது. இதுதான் அந்த ₹1 கணக்குல வருது. இப்போ பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்கம் டாக்ஸ் 19, ஒரு நிமிஷம், இன்டைரக்ட் டாக்ஸ் 18. உலகத்துல எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு வரி அநீதி இல்லைங்க. அப்படி இருங்க. கார்ப்பரேட் டாக்ஸ் 17%. கஸ்டம் டாக்ஸ் வந்து 4% குறைஞ்சிருச்சு. ஏற்கனவே கார்ப்பரேட் டாக்ஸ் 17, இதுல 28%. ஒரு நிமிஷம், இல்ல ஒரு நிமிஷம், அதாவது அதை முடிச்சா நீங்க மொத்தமா கேட்கலாம் சொல்ல வரேன். இப்ப இவ்வளவு இருக்குது. அப்போ அந்த விஷயங்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நண்பர் சொன்னது போலவே கஸ்டம் டியூட்டி அதில் 4% தான் வருது. ஏற்கனவே 8% வரலையும் வரும், 10% கூட வரும். கார்ப்பரேட் டேக்ஸ் வந்து 28% இப்போ 17% குறைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 40% இருந்த வெளிநாட்டு கார்ப்பரேட்ஸ்க்கான டாக்ஸ் 35%. தோழர் லெனினுக்கு ஒரு சின்ன குறிப்பு, இதெல்லாம் முடிச்சிடும் உங்களுக்கு தான், நீங்கள் பேசுங்க. கார்ப்பரேட் வரியின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது 9,22,000 கோடி. தனிநபர் வரியின் மூலமாக, மக்களின் வரியின் மூலமாக 10,22,000 கோடி. இப்போ கேள்வி, ஜிஎஸ்டியின் மூலமாக, அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, தனிநபர் வருமான வரிக்கு நீங்கள் 30% போடுறீங்க, ஆனால் கார்பரேட்டுக்கு 27% குறைச்சிருக்கிறீங்க கேள்வி வருது. இல்லை, இன்னொரு விஷயம், 32% அந்த கார்பரேட் டாக்ஸை 22% குறைச்சதுனால 2019 மட்டும் 1,44,000 கோடி ரூபாய் டெபிசிட் விழுந்துச்சு இந்த பட்ஜெட்டில். அப்போ அதை எங்கே கொண்டு போய் வச்சிங்க? வரியில், கட்டண சுமையில் வச்சிங்க. அப்போ நீங்கள் பாட்டம் 50% மக்கள் 64% ஜிஎஸ்டி கட்டுறாங்க. மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், பூவர், அக்ரேரியன், இவங்க எல்லாரும் அதிகமாக வரி கட்டுறாங்க. இருங்க ஒரு நிமிஷம், விவசாயிகளும் வர்றாங்க. ஜிஎஸ்டினா அவங்க என்ன சாப்பிட்றதுக்கு வாங்கணுங்களா? மற்றதெல்லாம் எல்லாம் வருது. எல்லா வரையும் விவசாய பொருட்களுக்கு இல்ல, பொருட்களுக்கு இல்ல. ஆனா அதே நீங்க பாக்கெட் பண்ணீங்கன்னா உண்டு. சரி, அது பாக்கெட் பண்ணா அப்புறம் மதிப்பு கூட்டாங்க 5%ங்க. இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? 25 26 கிலோ ஆக்கி வச்சிருக்காங்க. 25 கிலோனா 26. அதனால அது இருக்கட்டும். 2வது விஷயம் அது வந்துடுறேன். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக தெரியும். இப்போ பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தை பத்தி இவங்க பேசுவாங்க. ஐயா, நம்முடைய முதல்வரை பற்றி லெனின் சார் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன்னா,
2008 இந்த 8 வழிச்சாலைக்கு சேலம் 8 வழிச்சாலைக்கு நம்முடைய இப்போதைக்கு முதல்வராக இருக்கிறவர் அன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் அவர் எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தார். பரந்தூர் விமான நிலையத்துக்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் இன்றைக்கி அவர் வரவேற்கிறார். அந்த பரந்தூர் விமான நிலையம் அருகிலே அவருக்கு 150 ஏக்கர் நிலம் இருக்கிறது. யாருக்கு? முதல்வர் அவர்களுக்கு. 150 ஏக்கர். ஆமாம் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. இருக்கிறத சொல்ல நான் அடிக்கடி போகிறதுனால நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு எதிர்த்தவர் இன்னைக்கு ஆதரிக்கிறாருங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இல்ல 8 வழிச்சாலையில் அவங்க எதிர்க்கிறாங்க, கவர்மெண்ட் எதிர்ப்பு தான். அதாவது முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதை கேளுங்க. முத்ரா திட்டத்தில் 20 லட்சம் ரூபாயை போன ஆட்சி காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கி இருந்தது. அதில் அதிக பலன் அடைந்து தமிழ்நாடு 10லேருந்து இப்போ 20 ஆக்கிட்டாங்க. 10லேருந்து 20 ஆக்கிட்டாங்க. 10 லட்சம் முன்னால இப்போ 20 ஆக்கிட்டாங்க. இப்போ அதை தவிர ஒழுங்கா ரீபேமெண்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சின்ன கேள்வி, அந்த அறிக்கையில் மேடம் சசிகலா அம்மா ஒரு அறிக்கை விட்டுறாங்க. இந்த முத்ராவில் 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் நீங்கள் கொடுத்தீங்களா, வரவேற்கத்தக்கது. இதில் ரோட்டில் வண்டி கடை வச்சுருக்கான் பாருங்கள், ஒரு 5000 ரூபா போய் வாங்க முடியுமா ஐயா, அதை எளிமைப்படுத்துங்கோன்னு கேட்குறாங்க. நான் வங்கியில் போய் கேட்டேன், ஐயா கொடுங்க ஒரு 10,000 ரூபான்னா யாரையா கலெக்ஷன் பண்ணுவாங்கிறாங்க. இதை அரசாங்க பொறுப்பு தானே? அது அவங்க சொல்லியிருந்தா, அது நான் எனக்கு அந்த அனுபவம் இல்லை, நான் யாரும் சொன்னதில்லை. அவங்க சொல்லியிருந்தா ஏதாவது அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாரும் தரவுகள் அவங்க சொல்லியிருப்பாங்க, அது சோர்சஸ் தான் சொல்லியிருப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்களுக்கும் கிடைக்கணும். ஏன்னா அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீமே. அது என்ன டெக்னிக்கல் எரராக இருக்கலாம், அல்லது அதிகாரிகள் அதை மேனேஜ் பண்ணுற முறையாக இருக்கலாம். அது சிறிய ஒரு குறுக்கீடு. அது இது வந்து தெருவில் வேலை அந்த இந்த வண்டி தள்ளிட்டு அதுக்கான வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, காய்கறி, பழங்கள், பூ விற்பதுக்காக அவர்களுக்கென்றே நிதி ஒதுக்கப்பட்டு எந்த விதமான செக்யூரிட்டி பாதுகாப்பும் கேட்கக்கூடாது. எங்கேயாவது செக்யூரிட்டி வாங்க கேளுங்க. அதுதான் ஏதோ டெக்னிக்கல் எரர். அவங்க சரியா கொடுத்துட்டாங்கன்னா மீண்டும் அவர்களுக்கு இந்த 10,000 என்பது 20,000 பெருக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டமே இருக்கு. சட்டம் இருக்கு, இம்ப்ளிமெண்டேஷன் அதுதான் டெக்னிக்கல் எரர். ஆனால் வங்கி அதிகாரிகள் இதை வசூல் செய்வதற்கு கஷ்டமானால் நம் தலைமையில வந்து விழுந்து விடுமோ என்ற அச்சத்திலே அதை செய்யாமல் வைத்திருக்கிறார்கள். இத்தனை காலம் அப்படித்தான் அச்சத்திலே வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் பெரியவர்களுக்கெல்லாம் அவர்கள் ஒண்ணுமே இல்லாத இடத்தையெல்லாம் வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு காசு கொடுத்துருக்காங்க. ஆமா, புரியுதா? ரயில்வேக்கு பாருங்க. அதனால இது அவர் சொன்னாரு, ஏக்கர் 300 ரூபா 400 ரூபா 5000 ரூபாய்க்கு போனதை வச்சு 50 லட்சம் வாங்கின ஆட்டை போட்ட கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு? ஆனா இவர்களுக்கு கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர்கள் அவங்க கொடுக்கல. அது வந்து அந்த மெக்கானிசம். என்னோட டைம். அதாவது இன்னொன்னு, ராமேஸ்வரம் தனுஷ்கோடிக்கு ரயில்வேக்கு மத்திய அரசு திட்டத்தை தமிழக அரசு எதிர்ப்பு கடிதம் எழுதியிருக்கிறது. அது இன்னைக்கு ரயில்வே அமைச்சர் சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக எப்படி அந்த திட்டத்தை நிறுத்த சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. அது என்ன காரணம், எப்படி என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியல. அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். இல்லை, விளக்கம் கொடுக்கணுங்கிறானா முதலமைச்சர். எதுக்கு தமிழக அரசுல இருந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரம் ரயில்வே திட்டத்தை நிறுத்துங்கன்னு ஏன் லெட்டர் கொடுத்தீங்க? அப்போ அந்த ஒன்று ராமேஸ்வரம் வந்து இந்துக்களுடைய புனித தலங்கிறதுனாலயா, அது என்ன காரணங்கிறது தெரியப்படுத்தும் நாட்டு மக்களுக்கு. பெரிய தப்பு, அது எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப இது ராமேஸ்வரம் எவ்வளவு தூரம், அது அப்படி எவ்வளவு தூரமா இருக்குங்க, எவ்வளவு தூரமா இருந்தா அந்த பிராந்திய மக்களுக்கு அது எவ்வளவு. ஏற்கனவே இருக்கிற மெயின் ரூட் திருவாரூர்ல இருந்து இதுக்கு போற ஒரு ட்ரெயினே எதுவா இருக்கட்டும், 2500 திட்டக்குழுவின் பரிந்துரைப்படி 2500 ஹெக்டேர் லேண்ட் ரயில்வேக்கு தேவை. ஆனா இவங்க கொடுத்துருக்கிறது 870 ஏக்கர் கொடுத்துட்டு மொத்த தொகையும் கேட்கறாங்க. அது எப்படி கொடுக்க முடியுங்கிறத அவர் சொல்றாரு, ரயில்வே மினிஸ்டர். அப்ப இதுக்கெல்லாம் தமிழக அரசு விளக்கம் கொடுக்கணும்ன்ற நான். சார் இப்போதான் வேலை வாய்ப்புக்கு 10 வருஷம் விட்டாச்சு. இப்போ வேலை வாய்ப்பு பண்றாங்க. இந்த வேலை வாய்ப்புல இன்னொரு கோளாறு நடந்திருக்கு பாருங்க. இஸ்ரேலுக்கு அது அங்கே காசாவோட சண்டை உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கு, கடுமையான உச்சகட்டத்தில். அதுக்கு 1,30,000 ரூபாய் சம்பளம் சொல்லி அரசாங்கமே, ஒன்றிய அரசாங்கமே ரெக்ரூட் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 1000 வச்சு, குறிப்பாக ஊபி, பீகார், இவங்க எவ்வளோ அந்த எல்லாம் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி பண்ணுற இடம். அங்கேருந்து இதுக்கு வந்து ஒரு உட்கட்டான நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு எந்த இன்சூரன்ஸும் இல்லாமல், எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அனுப்புகிறாங்க 10,000 பேர். அது மட்டும் இல்லாமல்
குஜராத்லேருந்து இந்த 10 வருஷம் 8 வருஷத்தில் 14லேருந்து 22 வரை 22,300 பேர் இந்திய பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிட்டு குடியுரிமையை இழந்துட்டு நான் வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. சரி. இப்போ பார்த்துங்க, அது மாதிரி டெல்லியில் 60,000 பேர், பஞ்சாப்ல 30,000 28,000 பேர், இவ்வளோ பேர் போயிருக்காங்க. 23 லட்சம் பேர் இந்தியா. என்ன காரணத்துக்காக இந்தியாவினுடைய குடிமக்கள் displaced from the land? இல்ல அப்படி இல்ல. ஆமாங்க, இது தப்பு. எல்லாம் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லி தானே நான் கேக்குறேன். குஜராத் இது போனவங்க எல்லாம் மில்லியனியர்ஸ் தான். இல்ல வேலை இல்லாம போனவங்க இல்ல, எல்லாமே செல்வந்தர்கள். தவறான இல்ல இது உங்க வாதத்துக்கு அதை ஒத்துக்கிறேன். மில்லியனர்கள் வாதம் இல்ல சார். நாங்க இல்ல நான் பேச முடியாது. சார் குஜராத்ல இருந்து போனதுல 99% நீங்க சொல்றது உண்மை சார். சரி, நான் சொல்றேன். இப்ப 10,000 பேர் போனதுக்கு சொல்லுங்க. 10,000 வேலைக்கு போயிருப்பான். ரைட். உக்ரைனுக்கு ஏன் போனா? ரஷ்யாவுக்கு ஏன் போனா? ஆமா சார், ரஷ்யாவுக்கு போயிருக்கானா இல்லையா? இப்ப போய் மோடி போயிருக்காங்க. 5ஆம் தேதி போனப்ப அவர் என்ன சொல்லிருக்காரு? அவங்க எல்லாம் எனக்கு வந்து சீக்கிரம் வந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. கொஞ்சம் பேர் செத்து போயிட்டான். அப்புறம் ஹமாஸ் கூட போரிட்டா செத்து தான் போவாங்க. இல்ல இங்க உக்ரைன்ல சொல்றேன். இல்ல அங்க ஆபத்து. டெல்லவிலயும் குண்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாஹ்வுடைய அட்டாக், ஹவ் திஸ் அட்டாக்ஸ் என்ன இவங்க எப்படி ஆதரிக்கறாங்கன்னு கேக்குறேன். இவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு இந்த கவர்மெண்ட்டை போய் எப்படி ஆதரிக்கறாங்க ஒரு நாள்? 10,000 பேரை நீங்க வந்து இஸ்ரேலுக்கு போருக்கு வந்து போர் உள்ள நாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறீங்க, இங்க போருக்கே அனுப்புறீங்க. ரஷ்யாவுக்கு திருட்டுத்தனமாக போயிருக்கான்னு சொல்கிறீங்க. இதுக்காக ஒரு பிரைம் மினிஸ்டர் போய் உட்காந்து பேசி அவங்கள எங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்றீங்க. போய் அந்த பிரைம் மினிஸ்டர் புட்டினை போய் கேட்குறீங்க. இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம். அப்போ இந்தியா எந்த இடத்துல வேலை வாய்ப்பில் வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. அது சிஎம்ஐஆர் நானே சொல்லிட்டேன். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டே சொல்லியிருக்காரு. 2 கோடி கேஸ் பெண்டிங் இருக்குது சார். அது சம்மந்தம் இந்த பட்ஜெட்டில் ஒன்றும் கிடையாது சார். சரி. தமிழ்நாட்டிலேருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து மட்டும் 23, 24 இப்போ முடிஞ்ச மார்ச்சில் 1,24 லட்சம் வந்து 1.24 crores வந்து இப்போ இதுக்கு போயிருக்கு. இதுக்கு தமிழ்நாட்டிலேருந்து இன்கம் டேக்ஸ் வழியாக கலெக்ஷன் ஆகிருக்கு. 1,00,000.24 crores. ஆனால் வந்திருக்கிறது வந்து 50,000 தான். அப்போ ஜிஎஸ்டி பணம் என்னாச்சு? அப்போ வர வேண்டியது எவ்வளவு? அப்போ இது அல்லாமல் டோலில் கலெக்ஷன் பண்ணுறவங்களாம் இதில் வராது. சார், பொய் சொல்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு பேசாதீங்க சார். நான் சொல்றது பொய் சார். பொய் முதலமைச்சர் வாயிலிருந்து வரதே பொய்யா வருது. அப்புறம் நீங்க சொல்றது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டில சார் காம்பன்சேஷன் 5 வருஷம் ஜிஎஸ்டியில் கொடுக்குறதா சொன்னாங்க. 5 வருஷம் முடிஞ்சோன்னா நிப்பாட்டிட்டாங்க. தமிழ்நாட்டிலேருந்து 38,000 ஃபேக்ட்ரிஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து வரி நிறையா அங்கே வந்து ஜிஎஸ்டியில் போகும்போது திருப்பி வந்து வரல நமக்குன்னு தான் காம்பன்சேஷன் கொடுத்தது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணலை. நீங்கள் லேப்டாப்புக்கு 18%, டிவிக்கு ஒயிட் சிமெண்ட்டு நம்ம சாதாரணமாக சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு பதிலாக தான் வந்து ஒயிட் சிமெண்ட் வந்தது, அதுக்கு 28%. அதே மாதிரி 2 வீலருக்கு 28%. மெடிசனில் உயிர் காக்கும் மருந்துலேருந்து எல்லாத்துக்கும் எல்லா ஸ்லாப்லையும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுற நேரம் முடிஞ்சது. ஒரே ஒரு நிமிஷம். நம்முடைய 46 லட்சம் கோடி பட்ஜெட்டில் 48 லட்சம் கோடி எக்ஸ்பென்ஸு, 11 லட்சம் கோடி வரி கட்டி இருக்கிறோம். ரொம்ப கவனிக்க வேணும். எத்தனை லட்சம் வரி கட்டுறோம்? 11 லட்சம் கோடி வரி கட்டுறோம். தமிழ்நாடு 63,000 கோடி வரி கட்டுகிறது. மின்சாரத்துறைக்கு 16,000 கோடி வரி கட்டுகிறது என்ற தகவலையும் நான் பதிவு செஞ்சிருக்கேன். நிறைய கருத்து ஐயா. இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையும் இலவசங்கள் என்று எதிர்பார்த்தெல்லாம் எதுவுமே கிடையாது. வளர்ச்சிக்காக மட்டுமே தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. இது ஒரு கொள்கை முழக்கமாகவே இந்த பட்ஜெட் வந்திருக்கிறது. இது வெறும் வரவு செலவு கணக்காக வரவில்லை. ஆமாம், இது ரொம்ப தெளிவாக இருக்கணும். மகளிரையும் குழந்தைகளையும் மையமாக வைத்து இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் வந்து ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக ஓட் ஆன் அக்கௌண்ட் என்று சொல்வார்கள், இடைக்கால பட்ஜெட் என்று சொல்லுவாங்க. அதில் ஒதுக்கி இருக்கக்கூடிய 11,000 கோடியை இந்த பட்ஜெட்டில் அதை முறைப்படுத்தியிருக்காங்க. அதனால் எல்லா மாநிலத்துக்குமே என்னென்ன செய்யணுமோ அதை செய்திருக்கிறார்கள். ஆந்திராவில் அதிகமாக கொடுத்துக்கிறதுக்கு காரணம் ஒரு தலைமைச் செயலகமே இங்கே கிடையாது, தலைநகரமே கிடையாது. பீகார் ஏற்கனவே ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும்னு சொன்னாங்க. ஆந்திராவிலும் பீகாரிலும் அதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. ஆந்திராவிலும் பீகாரிலும் நாங்கள் ஸ்பெஷல் பேக்கேஜுக்கு முயற்சி செய்வோம், அதாவது தனி அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்துக்கு முயற்சி செய்வோம், இல்லை என்றால் ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் அப்படின்னு பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லிக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு இப்போ கொடுக்கல, தேர்தல் அறிக்கையிலே இருக்கு. சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறாங்க ஐயா. 30 செகண்ட்.
பிரிச்சு தர ஐயா சொன்ன மாதிரி பெண்கள், ஏழைகள், அதே போல விவசாயிகள், யூத்துக்கு நண்பர் சொல்லிட்டாரு வேலை இல்லா திண்டாட்டம் எப்படி இருக்குன்னு. அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை எம்எஸ்பி சரி அதை சட்டமாக்கணும்னு தான் 3 சட்டங்களை எதிர்த்த போது அவங்களோட ஒப்பந்தம் போட்டது விவசாயிகளோடு, போராடி விவசாயிகளோடு. இன்ன வரலையும் இது வரல. எம்எஸ்பி நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்னைக்கு ஒரு குவிண்டால் நெல்லோட விலை 3123 ரூபா வந்திருக்கணும். ஆனா இல்ல, 800 ரூபா குறைவாக தான் விற்கப்படுகிறது. எனவே அது இல்ல. ரெண்டாவது விமன் விஷயத்தை மட்டும் பேசிடுவோம். G20 நாடுகளிலேயே குறைவான வேலை வாய்ப்பை பெற்றிருக்கிற பெண்கள் இந்தியா தான். வெறும் 28% தான். பங்களாதேஷ் 36%, சீனா 61%, இந்தோனேஷியா 52%. நம்ம 28 தான். நம்ம வெறும் 28% தான். நாரி சக்தினாரு, காரி சக்தினாரு, அந்த சக்தினாரு. ஆனால் அதற்கான வேலை வாய்ப்பு எதுவுமே இல்லை. இன்றும் 10 பேர்ல 8 பேர் ரத்த சோகை பிடித்தவர்களாக தான் பெண்கள் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு 10 செகண்ட் தான். அது சைனாங்கிற பேரே சொல்றது கிடையாது. அவரு சைனாவில் இந்த வருஷத்துல 23-24 மட்டும் இம்போர்ட் பண்ணது $101 பில்லியன் இந்தியா. ஆனா இங்க இருந்து இப்போ ஏற்றுமதி ஆனது 16.7 தான். ட்ரேட் டெபிசிட் ரொம்ப லாங் வைடு இன் சைனா வெர்சஸ் இந்தியா. நம்ம சைனாவோட சண்டைன்னு சொல்றோம். ஆனா இங்க நடந்தது வேற. ட்ரேட் டெபிசிட் சொல்றது. ட்ரேட் டெபிசிட் 84 பில்லியன் டாலர். நான் மக்கள் மத்தியில அதிகமாக பேசப்படுகின்ற மலிவான விளம்பரம், மக்கள் மத்தியில அதிகமாக பேசுகின்ற மலிவான விளம்பரம் இந்த நிதி ஆயோக புறக்கணிச்சிருக்காங்க. முதலமைச்சர் போவதில்லைன்னு. மிக சரியானது. நிதி ஆயோக் வந்து ஒரு வட்டி கடையை போல, ஒரு பெட்டி கடையை போல அரசியல் ஆதாயத்துக்காக திட்டக்குழு அல்ல. ஜனநாயக வழியில கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்த விட 21-22 இவங்க பொய் சொல்லி பொய் இப்ப நேயர்களே, இதுவரை நம்ம அந்த பட்ஜெட்ல கொடுத்த எதிர்க்கட்சிகளுடைய கருத்துக்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக விவாதிச்சோம். இதுக்கு மேல நமக்கு நேர இடந்தர மறுக்கிறது. தோழர்களுக்கும் வருத்தப்படுகிறார்கள். இன்னும் தொடர்ந்து நம்ம பேசத்தான் போறோம். இந்த நிகழ்ச்சியில் தோழர் பாண்டியன் அவர்கள், லெனின், அரசியல் விமர்சகராக நித்யானந்தம் ஐயா, எழுத்தாளர் ஐயா குமார், உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.